நம்மளுடைய பசங்களுக்கு கராத்தே கிளாஸு, ஸ்விம்மிங்கு, கொக்கோ, பேட்மிண்டனு இப்படி பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி ரைடிங்குடைய கான்செப்டையும் கற்றுக் கொடுக்கறது ஒரு தகப்பனுடைய கடமை. எங்கள் தாத்தா ஓடுற ஆற்றுல தண்ணி குடித்தார், எங்கள் அப்பா கிணத்துல தண்ணி இறைச்சி குடித்தார், நான் கடையில் கேன் வாங்கி குடித்தேன், என் பையன் இன்றைக்கி வாட்டர் பாட்டிலில் குடிக்கிறான். இனி போகிற போக்கை பார்த்தா எப்படி தண்ணி குடிப்பான்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி தான் ரோடோட சேஃப்டியும். போகிற போக்கில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் மாறுது, ஹை ஸ்பீடு பைக்ஸ் நிறையா வருது. நம்மளுடைய சேஃப்டியும் பிறருடைய சேஃப்டியும் கன்சிடர் பண்ணி வண்டி ஓட்டணும்னா என்ன கேட்டால் வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் போல். என்னுடைய பையன் என் கூட ஒரு பெரிய ரைடு வரணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தான். அதோடைய முயற்சியாக சின்ன சின்ன ரைடுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி இருக்கிறனால ரைடிங் சூட்டு போடாமல் வெளியே வந்தோம். வெயில் உச்சம் தொடரப்ப டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு மண்ட புழுக்கத்தோட பயணிக்கிறதா இன்னைக்கு கிளாஸ். And it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild, never sleep. குழந்தைன்றனால ஹெல்மெட்டோட உஷ்ணம் தாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டா, அதனால கொஞ்ச நேரம் ஹெல்மெட்டை கழட்டியாச்சு. சென்னை டு கன்னியாகுமரி இந்த வருஷம் உன்னைய பைக்கில் கூட்டி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதோடைய ஆரம்ப கட்டமாக இன்னைக்கு சென்னை டிராஃபிக்கில் வெயிலில் போய்கிட்டு இருக்கோம். எது எப்படியோ ஒரு பயணத்துக்கு டார்கெட்டுன்ற மாதிரி இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு பிலால் போகிறோம். சிக்னலுக்கு முன்னாடி ரோல் இருக்கிற எல்லாருமே ஒரு ரேசர் திங்கிங்கில் தான் இருப்பாங்க. எது எப்படியோ ஒரு சிக்னலில் நீங்கள் தப்பிச்சாலும் இன்னொரு சிக்னலில் கண்டிப்பாக மாட்டுவீங்க. அப்படி மாட்டாமல் நீங்கள் போகிறீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி. பாம்பே டெல்லி அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு ஒய்யார பில்டிங்கள் நிறைய வந்துருச்சு. என்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு சிட்டிக்கு நடுவில் நான் பயணிக்கிறப்ப அவன் இதை வித்தியாசமாக பார்க்குறான். எப்பா நாம் இருக்கிறது சென்னை தானே சொன்னோம், ஆனால் இது வேற மாதிரி இருக்கேன்னு கேட்பான். உண்மையை சொல்லணும்னா ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, இங்கிட்டு எண்ணூர் எல்லா ஊர்க்காரனும் நானும் சென்னை தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் சென்னைக்குள்ளே வரணும்னாலே 35லேருந்து 50 கிலோமீட்டரு பல சிக்னல் டிராஃபிக்கை தாண்டி வர வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ரோட்டில் வரப்பையும் என் பையனுக்கு பலவிதமான கதைகளை சொல்லுவேன். ஒரு புறம் இப்படி இருந்தாலும் சென்னையுடைய சிட்டி லைஃபு காலையில் 11 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் ஹோட்டல்கள் இன்னைக்கு திறந்திருக்கு. அதுவும் முக்கியமாக ஈசிஆர், அதுக்கப்புறம் மவுண்ட் ரோட் ரெண்டுமே நைட் லைஃபு களை கட்டும். இப்போ சமீப காலமாக சோஷியல் மீடியாக்களில் பன் பட்டர் ஜாமு, நைட் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். நைட் நேரத்தில் என்னோட பையனை கூட்டிட்டு பைக்கில் சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவனை வெயிலில் சுற்றணும். அப்போ தான் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பயணிக்கிறப்ப வெயில் உஷ்ணத்தை அடாப்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்கும். மவுண்ட் ரோட்டில் எத்தனையோ ஹோட்டல்கள் இருந்தாலும் ஆனால் இன்றைக்கும் பிலாலுக்கு புகாரிக்கு இருக்கிற மவுசு குறையலை. அதுவும் சமீப காலத்தில் பன் பட்டர் ஜாம் இரவு 1 மணி 2 மணிக்கு கூட கிடைக்குதான். என்னுடைய பையனை மவுண்ட் ரோட்டில் ஃபஸ்ட் டைமாக பைக்கில் வச்சு கூட்டி போகிறேன். அவன் இந்த ஒய்யார பில்டிங்கில் சுற்றி முற்றி பார்க்குறப்ப எப்பா ஃபாரின் மாதிரி இருக்குப்பான்னு சொல்கிறான். என்னதான் நம்ம காரில் ஏசி போட்டு பயணித்தாலும் இப்படி ஒய்யார பில்டிங்கை பைக்கில் போய் பார்த்தா மட்டும்தான் அதோட ஃபீலிங்கு நம்மளுக்கு தெரியும்.
இன்னும் வெயில் தான் மண்டையை பொழக்குது, தாறு கொஞ்சம் உருக ஆரம்பிக்குது. இந்த இடம் வந்தாலே பாய்ஸ் படத்தில் சித்தார்த்து ரோடை துணி இல்லாமல் கிராஸ் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எனக்கு சென்னை தினம் பிரியாணி வாடகை காமிச்சிச்சு. தெருக்கு தெரு பாத்திரங்கள் தட்டுற சவுண்டு தான் கேட்கும். ஒரு வழியாக ஆவடியிலிருந்து மண்டை சூடாகி உடம்பு வேர்த்து நல்ல உச்சி வெயிலில் பிலால வந்து சேர்ந்தோம். வெயில் பயங்கரமாகிடுச்சு, அப்படியே மயக்கமாகி போச்சு. மவுண்ட் ரோட்டில் கன்னியாகுமரிக்காக ப்ராக்டிஸ் எடுக்கலான்னு பார்த்தா இப்பயே எரிஞ்சு போயிடும், நம்மளோட மண்டைக்கெல்லாம் எரிஞ்சிடும். நல்ல வேலை எண்ணெய் தடவாமல் இருந்தோம், எண்ணெய் தடவைனா தீ பிடிச்சிருக்கும்பா இந்நேரம். அப்புறம் வந்து பிலாலில் வந்து மதியானம் லஞ்ச் பிரியாணி, ஆக்சுவலாக பன் சாப்பிட்லான்னு வந்தோம். சரி இவ்வளோ தூரம் வந்தனால லெட்டஸ் மேக் இட் டேஸ்ட் பிலால் பிரியாணி. புகாரி பிரியாணி நிறைய சாப்பிடுவோம் ஏற்ற மாதிரி, பிலால் அந்த அளவுக்கு யோசிச்சதில்லை. சரி எங்கள் பாஸ் வந்து சாப்பிட்ருந்தார் சமீபத்தில், சரி ஓகே டேஸ்ட் பண்ணி பார்த்துலான்ட்டு இவனு சிக்கன் பிரியாணி கேட்டான். இப்போ தான் மூஞ்சிலாம் தண்ணி ஊற்றி அப்படியே அந்த கோழி வந்து சுணங்கிடுச்சு. அந்த கோழியை தண்ணி தெளித்து எழுப்பி இப்போ தான் ரெடி பண்ணி. புகாரியில் 65 ஃபேமஸ்னா பிலாலில் ஷீக்கு ஃபேமஸாக. அப்படி என்னடா அதுன்னு சொல்லி வாங்கினோம். கறியை அரைச்சி கோலா உருண்டையை உருட்டாமல் பட்டையாக தேய்ச்சி உருட்டி போட்டான். ட்ரெடிஷ்னல் சீரக சம்பா பிரியாணி நினச்சா இங்கே பாசுமதி பிரியாணி தான் இருந்துச்சு. சோசியல் மீடியா நினச்சா எதையும் ட்ரெண்ட் ஆக்கலான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பன்னு. எப்படா இந்த பண்ணை சாப்பிட்டீங்கன்ட்டு ஜாமும் பத்தலை, பட்டரை சுத்தமாக காணாம். பட்டரை தேடி தேடி பார்த்தேன், பண்ணுக்குள்ளே பட்டர் இல்லை. பட்டர் ஜாமுன்னு சொன்னீங்களேடா, பட்டரையே காணான்னு சொல்லி நானும் தேடி பார்த்தேன். பன்னும் நல்லா ஊறி போன போர்வை மாதிரி நொழுத்து போச்சு. நல்ல வேளை பிரியாணியை பண்ணுக்குள்ளே வைக்காமல் இருந்தாங்களே. பிரியாணி பாதி சாப்பிடு, பாதி சாப்பிட்டுட்டு ஓகே. எப்பயுமே நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ நீ மெதுவாக சாப்பிடு, 10 மினிட்ஸ்க்கு மேலே எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது ட்ராவல் பண்ணுறப்ப. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுட்டை ஆர்டர் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுட்டு இருக்கணும். ஓகே பட் இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஓகே கேரியும் மெதுவாக சாப்பிடு. பில்லை பார்த்த உடனே ஆன்னு வாய பிறந்தனால தான் பிலால்னு பேர் வச்சானோ என்னமோ தெரில. நல்ல வேளை ஒரு பிரியாணியை பாதியாக போட்டு சாப்பிட்டோம். ஹெவி டிராஃபிக் நடுவில் மேலே மொட்டை மாடியிலேருந்து டீ குடிச்சிக்கிட்டே பட்டர் பன் சாப்பிட்டுக்கிட்டு எல்ஐசி பில்டிங்கை பார்க்குறது ஒரு விதமான அனுபவம் தான். எவ்வளவோ வெயில் அடித்தாலும் சென்னையில் சில இடங்களில் மரங்களுக்கு நடுவில் வண்டி ஓட்டுறப்ப குளிர்ந்த காற்று அடிக்கத்தான் செய்யுது. சென்னை எத்தனையோ புயல் மழை வெள்ளங்களை பார்த்தாலும் மரங்கள் நிறைந்த ஏரியாக்கள் நிறைய இருக்குது. சென்னை மக்கள் வாசி மாதிரி தான் உணவும் ₹1 இருந்து ₹1,00,000 வரைக்கும் வகை வகையாக வெவ்வேறாக பிணைஞ்சு கிடக்கு.